இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான தமிழ். அதில் ஔவையார் பாடல்கள் இவங்களை பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இவங்களை பற்றின பாயிண்ட்ஸ். இந்த ஔவையார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஔவையார்ன்ற பேரில் நிறைய பேர் இருப்பாங்க. எப்படி பாரதியாருக்கு பாரதின்ற பட்டம் கொடுத்தாங்களோ அது மாதிரி ஔவையார்ன்றது ஒரு பட்டம் தான் இல்லைங்களா. இது சங்ககால ஔவையார். சங்ககால ஔவையார் எழுதிய மொத்த பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 59 பாடல்கள். அதில் அகநானூரில் 4 பாடல்கள், குறுந்தொகையில் 15 பாடல்கள், நற்றிணையில் 7 பாடல்கள், புறநானூற்றில் 33 பாடல்களை எழுதியிருக்காங்க. இவங்க வந்து எந்த காலத்தில் வாழ்ந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா சங்ககால ஔவையார் அதியமான், தொண்டைமான், கிள்ளிவள்ளுவன் போன்ற அரசர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர் தான் சங்ககால ஔவையார். அடுத்து சங்ககால ஔவையார் காலத்திற்கு மிகவும் பிற்பற்றவர் இல்லைங்களா. இவர் எழுதி அதாவது இவங்க எழுதிய நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எழுதிய நூல்கள் தான் ஆத்திச்சூடி. மொத்தம் 109 பாடல்கள். ஆத்திச்சூடி 109, கொன்றை வேந்தன் 91 பாடல்கள், மூதுரை 31 பாடல்கள், நல்வழி 41 பாடல்கள் ஓகேங்களா. இவர் வாழ்ந்த காலத்தில் யாரெல்லாம் வாழ்ந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர் முதலிய புலவர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர் தான் சங்க காலத்திற்கு மிகவும் பிற்பட்டவர். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா முக்கிய குறிப்பு, அதாவது இங்கே எழுதின பாடல்கள்லேருந்து சில குறிப்பு பார்த்து பார்ப்போம். ஆழ அமைக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாளி ஆழி. இப்பாடலை பாடியதை யார் பார்த்தோன்னா ஔவையார். ஸ்கூல் புக்ஸே இருக்கும். அடுத்து சாதி இரண்டொழிய வேறில்லை என்ற தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிர்தம் என்போம். இதில் தமிழ் மகள் என்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். இந்த கோட்டை சொன்னது பாரதியார். இதில் தமிழ் மகள் அப்படின்னு சொல்லிட்டு யார் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா ஔவையார் தான் போட்டிருப்பார். அடுத்து பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர். இதுவும் ஔவையாரோட கூற்று. சங்க காலத்தில் மிகுதியான பாடல்களை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் தான். சங்க காலத்தில் மிகுதியான பாடல்களை பாடிய பெண்பார் புலவர் ஔவையார். அரிய நெல்லிக்கண்ணியை அதிகமாக இடம்பெற்றவர் ஔவையார். அனுமை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று திருக்குறளை போற்றுவர் யாருன்னா அதுவும் ஔவையார். அடுத்து கற்றதும் கைமண் அளவு கல்லாது உலகளவென்று என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் ஔவையார். எறும்புந்தன் கையால் என்சான் என்ற பாடலின் வரிகளும் ஔவையார் தான். அடுத்து இளமயில்கள், இதுவும் ஔவையார். சிறியிலே நெல்லி தீங்கனி குறியது என்னும் பாடலை பாடியவர் ஔவையார். சாதல் நீங்க எமக்கிந்தனையே என்னும் பாடலை பாடியவரும் ஔவையார். போரில்லா மகிழ்ச்சியில் இந்த உலகம் திரைக்கட்டும். அடுத்து சனி நீராடு என்பது ஔவையாரோட வாக்கு. மீதூன் விரும்போல் என்று கூறியவர் ஔவையார். அடுத்து ஔவைக்கு கொடுக்கப்பட்ட நெல்லிக்கனி கிடைத்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பூரிக்கல். ஔவைக்கு கொடுக்கப்பட்ட நெல்லிக்கனி அதியமான் கொடுத்துருப்பாரு. அந்த நெல்லிக்கனி எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா பூரிக்கல். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இதுவும் ஔவையாரோட கூற்று. இப்போ இவங்க ஈற்றிய பாடல்கள்னு பார்த்தோம்னா மன்னனும் மாசேர கற்றோனும் சீத்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு. இது வந்து மூதுரை பாடல்கள். மொத்தம் மூதுரை 31 பாடல்கள். அடுத்து ஓல்டு புக்கிலிருந்து புறநானூற்று பாடல் ஒன்று. நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே. இதுவும் ஔவையோட பாடல். மொத்தம் ஔவையோட பார்த்தீங்கன்னா புறநானூற்று பாடல்கள் தான் அதிகமாக பாடியிருப்பாங்க. மொத்தம் 33 பாடல்கள். அடுத்து கல்விக்கு எல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். இதுவும் ஓல்டு புக்கு. கற்றதும் கைமண் அளவு கல்லாத உலகளவென்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் மெத்த வெறுபந்தயம் கூற வேண்டாம் புலவில் எறும்பந்தன் கையால் என்சான். இது பார்த்துருக்கோம் இப்போ தான். அடுத்து இல்லாமல் நியூ புக்கில் வாயிலேயே வாயிலேன்னு ஒரு பாட்டு இருக்கும். சரி, இப்போ உங்களை பற்றின கொஸ்டின்ஸ் பார்ப்போம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என கூறியவர் யாருன்னா ஔவையார். அடுத்து மன்னனும் மாசார கற்றனும் சீத்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையார். இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் இப்போ தான் பார்த்துப்போம் மூதுரை. எறும்பு சிறு எறும்பும் அதன் கையினால் என்சான் உடையதே என்றவர். இதுவும் ஔவையார்.
காலை மாலை உழவினிதம் இது வந்து கவிமணி பாடியிருப்பார். மீதும் விரும்பல் ஔவையார். திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் இது வந்து திருமூலர். திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் திருமூலர். மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு திருவள்ளுவர். தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்கப்பெற்ற பெண்பார் புலவர்கள் தான் பார்த்துருப்போம் ஔவையார். அடுத்து மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்றுமிடமெல்லாம் சிறப்புன்னு சொன்ன நூல் வந்து மூதுரை. இடம்பெற்ற நூல் தான் கேட்குறாங்க மூதுரை. ஔவையார் இயற்றிய நூல்கள் நல்வழி, மூதுரை. இது ஔவையார் இயற்றிய நூல்கள். மற்ற எதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்காது. ஆத்திச்சூடி அருங்காட்சியகம்னு ஒன்று இருக்குது. ஆத்திச்சூடி அவங்க இயற்றியது தான். எந்த 2 பேர் கரெக்டாக இருக்காங்க? நல்வழி, மூதுரை. திரைக்கடலோடியும் திரவியம் தேடு ஔவையார். மீதும் விரும்பில் இது வந்து வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கும் இடம் அளிக்கும். அதாவது வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா நோய்க்கு இடம் அளிக்கும். கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் ஞானக்குரல். மதியாதார் முற்றம் இது விரியாமை கோடி பெறும். இது ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்கும். உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும். குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். கோடானு கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். ஆப்ஷன் பி. வயிறு புடைக்க உண்டால் நோய்க்கு இடமளிக்கும் என்று கருதி மீதும் விரும்பல் என்று கூறியவர் ஔவையார். திரைக்கடலோடியும் திரவியம் தேடு என்றவர் இதுவும் ஔவையார். இந்த திரைக்கடலோடியும் தான் அதிகமாக இருக்குது. அறிவு அச்சம் காக்கும் கருவி இது வந்து திருக்குறள். அந்த கேணியும் எந்திர கிணறு பெருங்கதை. தீம்பிடி எந்திரம் பந்தல் வருந்த இது வந்து 10/10. அணுவை துளைத்து ஏற்கடல் பூச்சி இது வந்து ஔவையார் தான் பார்த்துக்கிறோம். அணுவை துளைத்து ஔவையார். நீலமணி மீடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமை நீயே. இவ்வாறு ஔவையாரால் பாடப்பெற்ற மன்னவர் யாருன்னு கேட்குறாங்க? அதியமான் நெடுமான் அஞ்சி. அடுத்து குற்றம் பார்க்கின் குற்றம் இல்லை இது எந்த நூல்னா கொன்றை வேந்தன். மீதும் விரும்பில் என்றவர் ஔவையார். மன்னனுக்கு இதுவும் வந்து ஔவையார் தான். மன்னனுக்கு தன் தேசம் இல்லாமல் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்றும் இடமெல்லாம் சிறப்பு என்று கூறியவர் ஔவையார். மீதும் விரும்பில் ஔவையார். மூதுரை ஔவையார். வெற்றி வேகை அதிவீரம பாண்டியன். நன்னெறி சிவபிரகாசர். அறநெறிசாரம் முனைப்பாடியார். திரைக்கடல் ஓடும் திரையம் தேடும் ஔவையார் தான். எறும்பும் தன் கையால் என்சான் என பாடியவர் ஔவையார். மீதும் விரும்பேன் இதுவும் ஔவையார் பாடல். புரைத்தீர் நல்லறம் போற்றி கேண்பின் இது வந்து சீத்தலை சாத்தனார். தமிழ்நாட்டின் ரசூல் கம்ஸ்தேவ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். என் கடன் பணி செய்த கிடப்பது திருநாவுக்கரசர். அணுவை துளைத்த கடை வந்து ஔவையார். எவ்வழி நல்லவர் ஆடவர் இதுவும் ஔவையாரோட பாட்டு. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் திருக்குறளை பற்றி ஔவையார் சொல்லியிருப்பாங்க. மீதும் விரும்பல் என்றவர் ஔவையார். இதோட கொஸ்டின்ஸ் முடியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.